ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன் தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஈவினிங்னாலே நம்மளுக்கு பூவை பார்த்தாலே ரொம்ப ஜாலியாயிடும். ஸோ பூவெல்லாம் பறித்து நல்லா கட்டியாச்சு. ஆஹ் இன்னைக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கம்மியாக தான் பூத்திருந்தது. ஸோ பரவாயில்ல, கட்டி வச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூவெல்லாம் கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எனக்கு பைபிள் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். படிக்கிறேன், ப்ரேயர் பண்ணுவோம். ஆனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் எழுதும்போது அது கொஞ்சம் பர்சனலா நல்ல ஃபீலா இருக்கு. ரிலாக்ஸ்டா இருக்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நம்ம கிட்ட காட் பேச வர வார்த்தையை வந்து நல்லா உணர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பைபிள் படிக்க எழுத இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சேமியா உப்புமா பண்ணலான்னு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏதாவது ஈவினிங் ஆச்சுனாலே ஏதாவது சாப்பிடணும் போல வாய் கேட்டுக்கிட்டே இருக்குது. டீக்கு வந்து மைல்டா, கொஞ்சம் மைல்டு காரத்தோட சாப்பிட்டா ஏதாவது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி சேமியா உப்புமா மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் சிம்பிளா சேமியா வந்து கொஞ்சம் ஸ்டீம் பண்ணி வேக வச்சுட்டு நெக்ஸ்ட் நார்மலா நம்ம தாளிப்பு பண்றோம்ல, அந்த மாதிரி தாளிச்சுட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா ஒரு சிம்பிளான ஒரு சேமியா உப்புமா ரெடி. ஸோ ஈவினிங் டைம் இந்த மாதிரி டீக்கு வந்து சேமியா உப்புமா, அவல் உப்புமா இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே உப்புமாவே பிடிக்காது. ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எனக்கு இந்த மாதிரி உப்புமா சிம்பிளா தாளிச்சு சாப்பிட்றதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும். டிஃபனுக்கு சாப்பிடலனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு வந்து பிடிக்கும். ஸோ சேமியா உப்புமா செஞ்சாச்சு, அவ்வளோதான். அப்புறம் இன்னைக்கு அம்மா வந்து ஓமம் களி செஞ்சு கொடுத்தாருந்தாங்க. ஓமம், இந்த சுக்கு, பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் டைஜஷனுக்காக ஓம களி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது களின்னு கூட சொல்ல முடியாது, நல்லா ஒரு அல்வா மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து ஒரு நாள் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பா ரொம்ப நை 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 நைன்னு அழுதுட்டே இருந்தாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளியே கூட்டு போயிட்டேன். கொஞ்சம் வெளியே கூட்டு போனா ரிலாக்ஸ்டா இருப்பாங்க. ஃபுல் டே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் வெளியே எவ்வளவு சைக்கிள் ஓட்டுறதுக்காக வெளியே கூட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கிளீனிங் தான். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து கொஞ்சம் கிச்சன் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா மார்னிங் எந்திச்சு வேலை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இன்னொன்று பூச்சி எதுவும் வராமல் இருக்கும். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.